தமிழக முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினருக்கும் இராணுவத்தை நேசிக்கின்ற பொதுமக்களுக்கும் முன்னாள் படைவீரர் மேட்டூர் திரு பி.வி. சரவணன் அவர்களின் சிறப்பான தலைமையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நலக்கட்டமைப்பின் துணைச் செயலாளர் ஆவடி கஜேந்திரனின் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவருக்குமே நமது சங்கத்தின் வீரமான, விவேகமான, மனித நேயமிக்க செயல்பாடுகள் மிக நன்றாகவே தெரியும். தன்மானமுள்ள நமது சங்கம் நம் முன்னாள் படைவீரர் இனத்தை யாராவது தவறாக பேசினால் அவர்களுக்கு ஆணித்தரமான சவுக்கடி பதிலும், நம் இனத்தை நேசித்து உதவிக்கரம் நீட்டுபவர்களுக்கு நன்றி விசுவாசமாக அவர்களுக்கு பாராட்டு விழாவும் நடத்துவது நமது கட்டமைப்பின் சிறப்பான செயல்பாடுகளில் ஒன்று. அந்த வகையில் மேட்டூர் டேம் பகுதியில் இருக்கும் எஸ்.பி.ஐ. வங்கியில் சீப் மேனேஜராக கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றியவர் திரு வினீஷ்குமார் என்ற மனிதநேயமிக்க மாமனிதர். அவர் வங்கி வாடிக்கையாளரிடம் அனைவரிடமும் பாசமுடனும் நேசமுடனும் கனிவுடனும் அணுகி அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வார். மேலும் குறிப்பாக முன்னாள் படைவீரர்களிடம் அவர் காட்டிய மனிதநேய அணுகுமுறை மிகவும் சிறப்பானது. அவரின் அணுகுமுறையிலிருந்து அவர் நாட்டின் மீதும் எல்லையை காத்த இராணுவ வீரர்கள் மீதும் வைத்திருக்கும் தேசப்பற்று நன்றாக வெளிப்படும். வங்கியின் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு அனைத்து உதவிகளையும் செய்து மேட்டூர் பகுதி முன்னாள் படைவீரர்களின் மற்றும் பொதுமக்களின் மனதை கவர்ந்தவர். வயது மூத்த முன்னாள் படைவீரர்கள், விதவை தாய்மார்கள், உடல் ஊனமுற்றோர்களின் வீட்டிற்கே வங்கி உதவியாளரை அனுப்பி ஆண்டு உயிர் சான்றிதழ் பெற்று தடையில்லா ஓய்வூதியம் பெற வைத்து அவர்களின் அன்பையும் பெற்றவர். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் தலைமை வங்கி மேலாளர் திரு வினீஷ்குமார் அவர்கள் பணி மாற்றலாகி கள்ளக்குறிச்சிக்கு செல்கிறார் என்ற செய்தி நம் சங்கத்தின் செவிகளுக்கு எட்டியதும் நமது சங்கத்தின் தலைவரும் கருணையின் மறு உருவமான திரு பி.வி. சரவணன் அவர்கள் நமது சங்கத்தின் செயல் வீரர்களை அழைத்து கொண்டு 20/5/2025 அன்று வங்கிக்கு சென்று ஒரு சிறப்பான பிரிவு உபசரிப்பு தேநீர் விருந்து நிகழ்வை நடத்தி அவரை கௌரவப்படுத்தி நன்றி கூறினார்கள். மற்றும் சங்கத்தின் சார்பாக ஒரு சிறப்பான நினைவு பரிசை கொடுத்து தங்களது அன்பையும் வெளிப்படுத்தினர். ஆம், நமது வாழ்நாளில் எத்தனையோ வங்கிகளுக்கு பண பரிமாற்றத்திற்காகவும் மற்ற வேலைகளுக்காகவும் சென்றிருக்கிறோம். ஆனால் பெரும்பாலான வங்கிகளின் ஊழியர்கள் பொறுமையிழந்து பேசுவதையும், அதிகமாக சலித்து கொள்வதையும், மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியதையும் தான் நாம் அனுபவத்தில் கண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சில வங்கிகளும் வங்கி மேலாளர்களும் வங்கி ஊழியர்களும் மட்டும்தான் மனித தன்மையோடு பேசுவார்கள், நடந்து கொள்வார்கள். இந்த பதிவின் நோக்கம் தனிப்பட்ட ஒரு மனிதரையோ அல்லது வங்கியையோ பாராட்டுவதற்காக அல்ல. மாறாக மக்களின் சேவைக்காக துவங்கப்பட்ட வங்கி மக்களின் பண பரிமாற்றங்களின் வாயிலாக அதிக லாபம் ஈட்டி தங்களின் சம்பளத்தையும் பெறுகின்ற வங்கி ஊழியர்கள் அதே மக்களை மரியாதை குறைவாக நடத்துவது, பேசுவது தவறான செயல்களாகும். அதுபோன்ற வங்கி ஊழியர்கள் திருந்தவே இந்த பதிவு. மேலும் பிரிவு உபசரிப்பு நிகழ்ச்சியின் இறுதியில் அந்த மாமனிதரும் வங்கியின் தலைமை மேலாளருமான திரு வினீஷ்குமார் அவர்கள் பேசுகையில், முன்னாள் படைவீரர்களும் இந்நாள் படைவீரர்களின் தன்னலமற்ற தியாகங்களினாலும் தங்களின் சுகபோக வாழ்க்கையை, இளமையை துறந்து குடும்பத்தை பிரிந்து எல்லையில் கண் உறங்காது நாட்டை பாதுகாப்பதால்தான் நாமெல்லாம் நிம்மதியாக இங்கு வாழ்கிறோம். அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு நாமும் உண்மையாக உழைக்க வேண்டும் என்று கூறியது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. சேலம் மேட்டூரில் வசிக்கும் எங்களது முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினருக்கு சிறப்பான சேவையாற்றிய வங்கி முதன்மை மேலாளர் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் எங்களின் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும், இதே போன்ற உங்களது சேவை எங்கள் மக்களுக்கு என்றென்றும் தேவை என கூறி எனது பாராட்டு மடலை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். தமிழ்நாடு முன்னாள் இராணுவ வீரர்களுடைய சங்கத்திலிருந்து இன்னைக்கு சாரோட என்ன சொல்கிறது, கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவர் எங்களுக்கு செஞ்ச உதவிகள் எங்களுடைய டீமுக்கு இல்லாமல் மற்றபடி வர எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக இவர் செயல்படுத்தி இவருடைய செயல்பாடுகள், இவருடைய அந்த ஒர்க் அவுட்டில் பார்த்து நாங்கள் நிறைய பேர்த்து சொல்லியிருக்கோம். எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும், இந்தியன் பேங்கில் இருக்கட்டும், ஐஓசி, ஏன்னா எங்களுடைய ஐஓசி தான் மேக்ஸிமம் பேமெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணோம். நம்மளுடைய பேங்க்கில் நம்மளுக்கு ஃபுல் அக்கௌண்ட் எல்லாம் கொண்டு வரதுக்கு அது ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. அதுக்கு சாருக்கு நாங்கள் ஹெல்ப் கேட்டோம். சார்
நான் வந்து நடப்போம். அதே மாதிரி எந்த ஒரு நேரத்துலையும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ மேலும் மேலும் நீங்கள் வந்து அந்த எக்ஸர்வீஸ்மேன் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு உங்களுக்கு இப்போ தெரியும் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு மிலிட்ரியோட முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். அவங்க இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம எல்லாம் அவங்களையும் நம்ம சராசரி கஸ்டமர் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். ஸோ போலீஸு, எக்ஸர்வீஸ்மேனு, மிலிட்ரி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து ஒரு லீவு தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க டைம் வந்து ஒரு ஃபுல் டே வந்து இங்கேயே வேஸ்ட் ஆயிடுது. அவங்க அந்த ஒரு நாளில் தான் எல்லாமே கேஒய்சி அப்டேட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்காண்டி வருவாங்க. ஒரு 10 நாள் லீவு தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருங்க. மற்ற கஸ்டமர்கிட்ட அடுத்த நாள் 10 நாள் கழிச்சு வர முடியும். ஆனால் இவங்களால வரவே முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் அதே மாதிரி வேற ஒரு இஷ்யூஸ் வந்து எக்ஸர்வீஸ்மேன்ல இருக்கவே இருக்காது. நான் பார்த்த வர லோனோ எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அதனால ஒரு எடுத்து ஒரு முன்னுரிமையை ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுத்துங்க. ஸோ மிக்க நன்றி. ஸோ டீம் பார்த்துக்கோங்க, சார் தான் வருவாங்க. சார் மெயின் அந்த ஆப்ரேஷன் இருந்திருக்க வேண்டிய நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் சோசியல் சர்வீஸ் இந்த அருமையான காணொளி மூலம் மற்ற வங்கி ஊழியர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய இந்த காணொளியை மிக மிக அதிக அளவில் பகிருங்கள் தோழர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.